இலகணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, மறைந்த நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பாஜகவினர், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் KN நேரு ஆகியோர் இலகணேசன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக நேற்று மாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இலகணேசன் காலமானார். அதனைத் தொடர்ந்து அவரது உடலானது டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு கொண்டு வந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது நேற்று மாலை முதலமைச்சர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை இலகணேசனின் உடல் டி நகரில் இருக்கக்கூடிய மாநகராட்சி திடலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் முதலமைச்சருடன் பேசி தற்போது முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திவிட்டு இங்கிருந்து புறப்பட இருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.